குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வெக்கேஷனில் ஒரு சூப்பரான ஒரு காலை நேரங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு மாடிக்கு வந்து மேலே ஷீட் போட்டுருந்தது, சூடு தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படியே வந்து இயற்கை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். முதல்ல மேலே வர்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், சிரமமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கும். அப்போ ஷீட் போட்டதுனால கொஞ்சம் ஹீட், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹீட் கம்மியாகிடுச்சிங்க. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இன்றைய வீடியோவில் ஒரு சில தாட்ஸ் நம்ம என்ன ஷேர் பண்ணிக்க இருக்கோம் அப்படின்னா, சொந்த ஊரில் சொந்த வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், குடும்பத்தினர் அனைவருடன் கூட இருப்பது ரொம்ப சந்தோஷமான, அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொருளீட்டுறதுக்காக நம்ம வேறு கண்ட்ரீஸ்க்கு நம்ம போகிறப்போ வேறு வழி இல்லாமல் அப்படியே மனசை ஜீரணிச்சிக்கிட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு தான் போகிறோம். என்ன காரணம்னா, எப்படி நம்ம சொந்த ஊரில் சொந்த வீட்டில் நம்ம தங்கி நம்ம வாழ்வை நடத்துவதற்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ, அந்த ரைட்ஸை விட அதிகமாக நம்ம குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, குடும்ப பொருளாதார ரீதியில் சப்போர்ட் பண்ணுவதற்கு நமக்கு கடமை இருக்குது. எந்த அளவுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கோ இங்கே வாழ்கிறதுக்கு, அதை விட அதிகமாக கடமை இருக்குது குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. அதுக்காக தான் நம்ம வேறு வழி இல்லாமல் வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கெல்லாம் சொந்த வீட்டை, சொந்த நாட்டை விட்டு வெளில போகிறோம். இங்கே பாருங்கள், கொல்லை, பேக்யார்டு, தூங்குமூஞ்சி மரம், இங்கே நெட்லிங் மரம் எல்லாம் அடர்ந்து தென்னை மரம் சூப்பராக இருக்குது. இந்த தூங்குமூஞ்சி மரம், நெட்லிங் மரம்லாம் நல்ல விலைக்கு போவோம், வெட்டிட்டுமான்னு சொல்லிட்டு விலை பேசி கூட வந்தாங்க. ஆனால் கொல்லைக்கு அழகே இந்த அழகிய மரங்கள் தான். இதை வெட்டுறதுக்கு நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. கொல்லை பாருங்களா, ஊரில் எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குன்னு, எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள், இல்லையா? ஆமாங்க, அதாவது வெக்கேஷனுக்காக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வர்றப்போ வீட்டில், ஊரில், வீட்டுக்கு பின்புறம் உள்ள அந்த பேக்யார்டு, அற்புதமான அழகான இடங்கள், சூப்பரான பசுமையான இயற்கை, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப 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 இதமாக இருக்குங்க. பாருங்கள், வீட்டினுடைய பக்கத்தில் உள்ள அடுத்தடுத்த வீடுகள், அங்கே குடி பள்ளிவாசல் இருக்குங்க. பாருங்கள், மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறப்போ தெருவினுடைய அழகெல்லாம் பார்த்தீங்களா? மரம், எங்கே பார்த்தாலும் பசுமை, அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஊரில், இல்லைங்களா? தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பீஸ்.